அம்மா என்று அழைத்து உருக்கமாக வழிபடுகிறார்கள். அம்மனை வழிபட்டால் வேண்டியது நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று மெய் சிலிர்க்கிறார்கள் பலரும். அம்மன் வழிபாடு என்பது நமது பாரம்பரிய கலாச்சார அடையாளங்களுள் ஒன்று. சென்னை தியாகராய நகர் தெற்கு தண்டபாணி தெருவில் அருள் பாலிக்கிறார் திருவீதி அம்மன். ஆண்டுக்கு ஒரு முறை திருவீதி அம்மனின் பிரதி உருவம் செய்து சென்னை தீநகர் தாமோதரன் தெருவில் வழிபாடு நடத்துகிறார்கள் பக்தர்கள். அம்மனை வழிபட்டால் வேண்டியது நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று மெய் சிலிர்க்கிறார்கள் பலரும். களிமண்ணால் செய்த அம்மன், பானையில் செய்த அம்மன், வெண்கலத்தாலான அம்மன் சிலை என்று 3 வித உருவங்களை அலங்கரித்து அம்மா என்று அழைத்து உருக்கமாக வழிபடுகிறார்கள். கூழ்வார்த்தல், அன்னதானம், சிலம்பாட்டம் என்று விமரிசையாக நடைபெறுகிறது அம்மன் வழிபாடு. இரவில் அம்மனுக்கு திருவீதி உலாவும் உண்டு. இனி திருவீதி அம்மன் வழிபாட்டு விழா பற்றி சென்னை தீநகர் வாசியான உஷா அம்மா என்ன சொல்கிறார் என்று கேட்போம் வாங்க. ஓம் சக்தி. திருவீதி நாகாத்தம்மன் துணை 28 ஆண்டுகளாக வருடம் மிக சிறப்பாக இத்திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். திருவீதி நாகாத்தம்மா மிக அற்புத சக்தி வாய்ந்தவர். அந்த அம்மாவை அவ்வளோ வழிபாடு செஞ்சாலும் சரி நமக்கு நன்மையே. ஆடி மாதம் 9வது வாரம் இந்த அம்மனுக்கு நல்ல திருவிழா நடக்கும். காலையில் கணபதி ஹோமம் 9வது வாரம் செவ்வாய்க்கிழமை நடத்துவாங்க. வெடிகாலையில் 4:30 மணிக்கு கணபதி ஹோமம், 8 மணிக்கு பால்கொடை அபிஷேகம். எவ்வளோ பேர் வேணாலும் கலந்துக்கலாம். எல்லாம் இலவசமாகவே பால்கொடை அபிஷேகம். அது முடிஞ்சோடனே அன்னதானம். காலையில் டிஃபன், மத்தியானம் அன்னதானம், இரவு அன்னதானம். அதுக்கப்புறம் கூழ் வாத்தல் 12 மணிக்கு. 12 மணிக்கு கூழ் வாத்தல் முடிந்தவுடனே சாயந்தரம் 6 மணிக்கு அம்மன் ஊஞ்சல் திருவீதி. போயிட்டு உடனே கும்பப்படையும் மக்கள் எல்லாருமே கலந்துப்பாங்க. எல்லாரும் நல்ல சுபிஷமாக இருக்கும். திருவீதி அம்மா இங்கே 28 ஆண்டா வச்சவங்க. இன்னைக்கு மேலுக்கு நல்லா எல்லாருக்குமே அற்புதம் நிகழ்ந்து எல்லாருக்கும் நினச்சது நடந்துக்கிட்டு எல்லாரும் ஒரு வழிபடுற மாதிரி மனசில் ஒரு நல்லா செய்கிறாங்க. கரகம் ஜோடனை அந்த அவங்க தாய் வீடுன்னு சொல்லுவாங்க. தாய் வீட்டிலேருந்து கரகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஜோடனை அலங்கரித்து எல்லாரும் காப்பெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கேருந்து இங்கே நிறுத்திட்ட பிறகு அம்மன்கிட்ட வச்ச பிறகு தான் கூழ்வாங்க. இந்த அம்மா திருவீதி நாகாத்தம்மா அங்கே சுயம் இருக்கிறாங்க, சிலையாக அங்கே இருக்காங்க. அங்கேருந்து எதிர்கொண்டு இடம் இல்லாததுனால இங்கே எதிர்கொண்டு இந்த இடத்துல எப்போவுமே இங்கே தான் வச்சு அந்த அம்மா வழிபட்டு அந்த அம்மா மறு உருவமாக இங்கே வச்சு ஒரு 3 நாள், ஒரே நாள் எல்லாமே எதுவும், மறுநாள் எல்லாம் சிம்பிளாக செஞ்சு வச்சுட்டு அது இங்கே அந்த அம்மாவை வச்சு இங்கே திருவீதி நாகாத்தம்மாவை இங்கே பாவிச்சு அம்மனை எல்லாமே சொல்லுவாங்க. அது அலங்காரம் பதி அலங்காரம் பண்ணிட்டு இந்த அம்மா பதி விளக்கில் உத்தரவு வாங்கிட்ட பிறகு எது வேணாலும் செய்யும்.